ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுமிதா இருக்கிற இடத்த போலீஸ்காரங்க வந்து அந்த ஆட்டோக்காரை வச்சு கண்டுபிடிச்சிருந்தாங்க. உடனே பார்த்தோம்னா சகுந்தலா கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்லவும் இதை கேட்டதுமே சகுந்தலா வந்து கொஞ்சம் சந்தோஷமும் படுதாங்க, அதே நேரம் அதிர்ச்சி அடைகிறாங்க. கையில் கிடைச்ச சாட்சியத்தை வந்து இப்படி கோட்டை விட்டு நிற்கிறீ அப்படிங்கவும், சரி மேடம், என்னோட வேலைக்கு ஏதாவது நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து ஜீவாவும் அவங்க சந்தோஷம் வந்து அந்த சாட்சிக்காரரை அழைச்சிட்டு வந்தாங்களா, அவரும் தப்பிச்சு போயிருந்தாரு. இதனால வந்து ஜீவாவும் சந்தோஷம் அவங்கள துரத்தி பார்க்குறாங்க. ஆனாலும் வந்து அங்கேருந்து அவர் தப்பிச்சு ஓடிருந்தாரு. ஐயோ, கையில் கிடைச்சவரையும் இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது சரி நம்ம அக்கா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா அவங்க சகுந்தலா வந்து அபிஷேக் கிட்ட சொல்கிறாங்க, மதுமிதாவை நீ என்ன பண்ணணும்னு நினச்சியோ அதை போய் பண்ணு, அவள் கோயிலில் தான் இருக்கிறாளா, கோயிலில் இருக்கிற இடத்த வந்து போலீஸ்கார் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, அவள் 5 மணி நேரமாக அங்கே தான் இருக்கிறாளா, அவளை நீ என்ன பண்ணணும்னு நினைக்கியோ நீ பண்ணிக்க அப்படிங்கவோ, என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம், நீ அவளை என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோ அதெல்லாம் பண்ணிக்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ கிளம்பு அப்படிங்கவும் அபிஷேக் வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட மதுமிதாவை வந்து அவங்க கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா சந்தோஷம் ஜீவாவும் வந்து அவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எங்கேயுமே காணலை. அப்போ ஜீவா சொல்கிறாங்க, சரி நம்ம அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதுமிதாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மதுமிதா கோயிலில் இருக்கிறாங்க. அப்போ கோயிலில் இருக்கும்போது அங்கே கோயிலில் வந்து சவுண்டு போட்டு, அதாவது சவுண்டாக இருக்குது, அங்கே வந்து மணி அடிக்கிறனால சவுண்டில் வந்து மதுமிதாவுக்கு சந்தோஷம் ஜீவாவும் பேசுகிறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அதனால வந்து மதுமிதா சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறது எனக்கு எதுவுமே கேட்கல, நான் வந்து கோயிலில் தான் இருக்கிறேன், நீங்கள் அங்கே வந்துருங்க, நம்ம அங்கே வந்தது பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கவும். அப்போ சந்தோஷ் வந்து அவர் தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் மதுமிதாவுக்கு வந்து அது கேட்கவே இல்லாதனால சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. அப்போ சந்தோஷ் சொல்கிறாங்க, மதுமிதாட்ட வந்து நம்ம உண்மையை சொல்ல முடியலையே, சரி நம்ம கோயிலுக்கு தானே போகிறோம், நம்ம அங்கே போய் சொல்லிக்கிடலாம் அப்படின்னு ஜீவா சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாரு. அடுத்து எங்கே பார்த்தோம்னா வந்து அபிஷேக்கை தான் காட்டுறாங்க. அபிஷேக் வந்து மதுமிதா இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ கூட வந்து ஒரு 5-6 கான்ஸ்டபிள், அதாவது லேடி கான்ஸ்டபிள் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அவங்க உண்மையான வந்து போலீஸ் கிடையாது, அதாவது மதுமிதா வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க டூப்ளிகேட்டாக இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்துருக்குறாங்க அபிஷேக்கு. அப்போ அபிஷேக் சொல்கிறாங்க, அங்கே பாரு, மதுமிதாவுக்கு நீங்கள் போலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த விதத்துலேயும் அவளுக்கு வந்து சந்தேகம் வந்துடவே கூடாது, அப்படி வந்துட்டான்னா அவ்வளோதான், நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பலாயிரும், அதனால கரெக்டாக போலீஸ்காரங்க மாதிரிக்கு நீங்கள் பேசுங்க அப்படிங்கவும், என்ன சார் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் பக்காவாக நாங்கள் எப்படி நடிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ளேயே பேசுகிறாங்க. அப்போ அவங்க பேசும்போது போலீஸ்காரங்க இல்லாத மாதிரிக்கு இருக்குது. உடனே வந்து அபிஷேக் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான், அவள் கண்டுபிடிச்சிருவா, போலீஸ்காரங்க மாதிரிக்கு பேசுங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவள் மதுமிதா வந்து அங்கே கோயிலுக்குள்ளே தான் இருக்கிறா, அவளை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே லேடி கான்ஸ்டபிள் வேஷம் போட்டிருக்கிற அவ்வளோ பேருமே வந்து கோயிலுக்குள்ளே வராங்க. அப்போ மதுமிதா வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கவும் அவங்க ஒரு வேறு இடத்துல தேடிட்டு இருக்கிறாங்க. மதுமிதா இப்படி திரும்ப பார்க்குறாங்க. பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்திருக்கிறத பார்த்துதாங்க, ஐயோ இவங்க எல்லாம் நம்மளை தேடி தான் வந்திருக்கிறாங்க, இப்போ அவங்க கண்ணில் படாமல் நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு இடமா வந்து மறைஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து ஒவ்வொரு இடமா அவங்களும் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ மதுமிதா வந்து வெளியே வரவும் அங்கே அபிஷேக் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே ஓஹோ இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா, அந்த போலீஸ்காரர் தான் வந்து இவங்களுக்கு வந்து நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க. ஆனாலும் வந்து மதுமிதா நினைக்கிறாங்க, எப்படி நம்ம இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மதுமிதா பார்த்தோம்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருந்தாங்க. அப்போ கோயில் ஃபுல்லாக வந்து தேடி பார்த்துட்டு அபிஷேக்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன ஆள் அங்கே யாருமே கிடையாது சார் அப்படிங்கவும், இல்லையே அந்த போலீஸ்கார் வந்து மதுமிதா அங்கே தானே இருக்குதா சொன்னான் அப்படின்னு சொல்லும் போது உடனே அபிஷேக்கு உள்ளே போய் கோயிலை போய் தேடி பார்க்குறாங்க. அப்போ மதுமிதாவை காணலை, என்னது மதுமிதாவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தலாவுக்கு உடனே அபிஷேக் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா மது அங்கே காணலமா அப்படிங்கும்போது, அப்போ நீங்கள் வரதை அவள் பார்த்து தான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருப்பா, சரி அவள் கையில் தான் ஃபோன் இருக்குல்ல, அந்த சிக்னலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு அவள் கதையை முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுந்தலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து மதுமிதா எங்கே இருக்கிறா, அந்த கோயிலிருந்து அவள் தப்பிச்சு போயிட்டா, அவள் எங்கே இருக்காருன்னு பார்த்து சொல்லு அப்படிங்கவும், கொஞ்சம் இருங்க மேடம் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா மதுமிதா வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சந்தோஷம் ஜீவாவும் வந்து எதுக்கு கார்ல வந்து அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப மதுமிதா சொன்ன அந்த கோயிலுக்கு வந்து சந்தோஷம் ஜீவாவும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தோம்னா மதுமிதாவை காணல, என்னது இங்கே தானே இருக்கிறதா அக்கா சொன்னா, இங்கே காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம், நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா நான் அங்கேருந்து வேற இடத்துக்கு வந்துட்டு அப்படிங்கிறாங்க, எதுக்காக நீ அங்கேருந்து போன அப்படிங்கவும் உடனே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து ஜீவாவும் சந்தோஷம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் வந்து
வந்து மதுமிதாட்ட வந்து சொல்கிறாங்க, அக்கா அவன் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, எங்கள் கஸ்டடியில் தான் இருந்தான், ஆனால் எங்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு அவன் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் மதுமிதா அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க.